சப் இன்ஸ்பெக்டர் 2025 ஃபஸ்ட்டு ப்ளூ பிரிண்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு எது பண்ணணும் என்னென்ன பண்ண வேண்டாம், காமன் மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு செகண்ட் பார்ட்டில் பார்த்துட்டு, தேர்ட் பார்ட்டில் லாஸ்ட் இயர் செலக்ட் ஆகிருப்பாங்கள்ல 2023 ரிசல்ட்டை வந்து ஒரு கம்பேரிட்டிவாக என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, ஃபிசிக்கல் எல்லாம் ரோல் பண்ணுது, இன்டர்வியூ மார்க் எப்படி ஹெல்ப் பண்ணுது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபஸ்ட் பார்ட்குள்ளே போகலாம். ஓகேவா? ஓகே, அதாவது 2025 எஸ்ஐ இன்னும் கால்ஃபார் ஆகலை, டிசம்பரில் கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1500+ வேக்கன்சி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, 1500 பக்கத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுனாலும் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் கன்ஃபார்மாக, அது வரைக்கும் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஓகே, ஃபஸ்ட் இந்த டேப்லர் காலம் பாருங்கள். இதில் என்ன இருக்குது அப்படின்னா, என்னென்ன சப்ஜெக்ட்ஸில் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு. இது போக ஓகே, நான் தமிழ் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணல, மேக்ஸ் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணல. அதாவது ஜிஎஸ் பார்ட்டில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது. மேக்ஸ் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் நம்ம எப்படி கவர் பண்ணோங்கிறத பார்ட் 2ல் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த வருஷம் கொடுத்த மாடல் எக்ஸாம் பேப்பர் கொடுத்துருப்பாங்கள்ல, அதாவது 2023 இப்போ எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர்னு சொல்லி அஃபிஷியல் சைட்டில் ஒன்று அப்லோட் ஆகும். அந்த சைட்டில் உள்ள கொஸ்டின் பேஸ் பண்ணி தான் அந்த வருஷத்தில் உள்ள எக்ஸாம் நடக்கும். ஓகே, இப்போ அதாவது எப்படி சொல்கிறேன்னா, ஃபிசிக்ஸில் ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ஃபிசிக்ஸில் 5 கொஸ்டின் தான் நம்ம எக்ஸாம்லேயும் வரணும். ஓகே, ஒரு 1-2 கொஸ்டின் மாறலாம், பட் மோஸ்ட்லி அது அப்படியே ரெப்ளிகேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த டோட்டல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு நம்பர் பார்த்திங்கன்னா, நம்ம மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸில் உள்ள கொஸ்டின்ஸ். ஓகேவா? அதாவது ஹிஸ்ட்ரியில் 10 கொஸ்டின் கேட்கணும்னு சொல்லியிருந்தாங்க, ஜியாகிரஃபியில் 10, பாலிட்டியில் 10, எக்கனாமியில் 10, கரண்ட் அஃபேர்ஸில் 15, சயின்ஸில் 30. ஓகே, எக்கனாமிக்கில் 5. ஓகே, ஸோ இப்படி தான் கேட்கணும்னு சொல்லி மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் ஆக்சுவல் கொஸ்டின் பேப்பர், அதாவது 2023 எக்ஸாமில் ஆக்சுவலாக கேட்டது எப்படின்னா, ஹிஸ்ட்ரியில் 11 கேட்டிருந்தாங்க, ஜியாகிரஃபியில் 10, பாலிட்டியில் 12, எக்கனாமிக்கில் அதே 5, கரண்ட் அஃபேர்ஸில் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ஓகே, 10 கொஸ்டின், சயின்ஸில் 32 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ நம்பர்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. இந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸில் கொஞ்சம் வேறு மாதிரி கேட்டிருந்தாங்க, பட் எல்லா வருஷமும் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே, சில இயர்ஸில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ 80 கொஸ்டின்ஸை அவங்க எப்படினாலும் ஸ்ப்ளிட் பண்ணிப்பாங்க. ஓகே, இதில் இன்னும் ஒரு காலம் எக்ஸ்ட்ராவாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, 11th 12th புக். ஓகேவா? 11th 12th புக்கோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இதை ஆட் பண்ணேன். இப்போ ஹிஸ்ட்ரியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 11th 12th புக்கில் வந்து டைரக்ட் கொஸ்டினே ஒரு 3 கொஸ்டின் வந்துருந்துச்சு, ஜியாகிரஃபியில் ஒரு 2 கொஸ்டின், பாலிட்டியில் ஒரு 5 கொஸ்டின், எக்கனாமியில் ஒரு 8 கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸில் சொல்ல முடியாது, சயின்ஸில் ஒரு 6 கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 11th 12th ஒரு 19 கொஸ்டின், அதாவது அவுட் ஆஃப் 80 ஒரு 19 கொஸ்டின்ஸ் வந்து 11th 12th புக்கை கவர் பண்ணாலே வருது. ஓகே, ஸோ ப்ளூ பிரிண்ட்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது, இப்போ ஒரு சில நிறைய பேர் கேட்குறீங்க, 6th to 10th கொஸ்டின் 10th புக் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இதை ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, 11th 12th புக் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. 20 கொஸ்டின் கிட்டக்க எப்படி ஆகுது, அதில் வந்து டைரக்ட் கொஸ்டினாகவே கிடைக்கும்போது நம்ம கண்டிப்பாக 11th 12th கவர் பண்ணிட்டு தான் எக்ஸாம் போகணும். ஓகே, பார்ட் 2ல் கண்டினியூ பண்ணலாம். டேப்லர் காலமில் ஒரு வேளை ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த என்ன சொல்ல வந்தங்கிறது கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிருக்காது. ஸோ அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கன்வே பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது அந்த டேப்லர் காலமில் புரியும். ஓகே, அதை பார்த்துட்டிங்கன்னா இந்த இதை கவனிங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம ரைட்டிங் டைமில், ஓகே, ரைட்டிங் எக்ஸாம் ஃபேஸ், இப்போ நம்ம இருக்கிறதே ரைட்டிங் எக்ஸாம் ஃபேஸ் தான். ஸோ இந்த ஃபேஸில் நம்ம இம்பார்ட்டன்ஸ் எக்ஸாமுக்கு கொடுக்கும்போது பை த சைடு வந்து ஃபிசிக்கலும் கான்சன்ட்ரேட் பண்ணணுங்க. நீங்கள் ஃபிசிக்கலை இப்போ இல்லை நான் எக்ஸாம் முடிச்சுட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபிசிக்கலில் வந்து ஸ்கோர் ரொம்ப கம்மியாகும். ஸோ நான் கம்பேரிட்டிவாக உங்களுக்கு ஸ்கோர்ஸ் காட்டுறேன், அதில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதில் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில், இந்த வீடியோலேயே தேர்ட் பார்ட்டில் நான் காட்டுறேன். அதாவது ஸ்கோர் பண்ணி என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, யார் யாருக்கு ஃபிசிக்கல் ஹெல்ப் பண்ணிச்சு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ரைட்டிங் எக்ஸாம் ஃபேஸ்லேயே ஃபிசிக்கல் பற்றி திங்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஃபிசிக்கல் பண்ணுற டைம் இருக்கும்ல, அந்த டைமில் கண்டிப்பாக எல்லோரும் இன்டர்வியூ பற்றி திங்க் பண்ணணுங்க. ஸோ அதாவது அந்த அடுத்த இதை நம்ம யோசித்தா தான் நம்ம வந்து இந்த எக்ஸாம் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிரும். ஃபிசிக்கல் வந்து அந்த டைமில் பார்த்துக்கலான்னு தயவு செஞ்சு விடாதீங்க. இப்போ நீங்கள் படிக்கும்போதே இல்லை ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு இது இன்டர்வியூக்கு தெரிஞ்சுட்டு தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுதுன்னா அந்த டைமே நீங்கள் இன்டர்வியூக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, அது இன்டர்வியூ டைமில் பார்த்துக்கலான்னு விட்டிங்கன்னா அந்த டைமில் அது டைமே இருக்காது. அந்த டைமில் நிறையா இன்ஸ்டியூட் போவீங்க, நிறைய மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க. ஸோ அதில் நிறையா சேஞ்ச் ஆகும் வைக்கும். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் டைம்லாம் இருக்காது.
ஸோ இப்போ இருந்தே எல்லாமே உங்கள் வந்து அந்த மைண்ட்லேயே இருக்கணும். ஃபிசிக்கல்னால் ஃபிசிக்கல் தாட்டில் இருக்கணும், டெய்லி ரன்னிங் போகணும், இன்டர்வியூனால் உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது அந்த கண்டென்ட்ஸ்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தீங்கன்னா தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் போக முடியும். ஸோ இல்லை அந்தந்த டைமில் பார்த்துக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்டேஜில் நீங்கள் வந்து வெளியில் வர்ற மாதிரி இருக்கும். இது பார்ட் 2 இந்த வீடியோவில். இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, என்னென்ன மெத்தடில் படிக்க ஆரம்பிக்கலாம், என்னென்ன தப்பு பண்ணக்கூடாது, எதெல்லாம் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் ஃபுல்லாக இதில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டோம்னா, இந்த வருஷம் அதாவது 2025 எக்ஸாம் வந்து கொஷின் பேப்பர் ஈஸியாக இருக்குமா, மாடரேட்டாக இருக்குமா, இல்லை டஃப்பாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக சொல்கிறேன், அது மாடரேட்டாக தான் இருக்கும். ஓகே, எப்போவுமே சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் குரூப் 4 அளவுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்காது, அதே மாதிரி குரூப் 1 அளவுக்கு ரொம்ப டஃப்பாகவும் இருக்காது. ஸோ மாடரேட்டாக ஒரு கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ண போகிறீங்க. ஓகே, அது டிகிரி ஸ்டாண்டர்டு தான், பட் நீங்கள் குரூப் 1 குரூப் 2 லெவலுக்கு ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டினாக இருக்காது. ஓகே, ஸோ வந்து கொஞ்சம் மாடரேட் லெவலில் இருக்கும், அதனால் கொஸ்டின் பேப்பர் மாடரேட் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்பீங்கன்னா, ஸ்கூல் புக்ஸ் படிக்கணுமா இல்லை மெட்டீரியல்ஸ் படிக்கணுமான்னு கேட்பீங்க. ஓகே, ஸ்கூல் புக்ஸ்லேருந்து நிறையா டிட்டோவாக அப்படியே கொஸ்டின்ஸ் நிறையா கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்கூல் புக் வந்து ரொம்ப ப்ரிஃபரபிள். இல்லை நான் வேறு எக்ஸாம்ஸுக்கு நான் ஸ்கூல் புக் படிச்சிருக்கிறேன் இதுக்கு முன்னாடி, நான் ஆல்ரெடி கொஞ்சம் தரோவாக இருக்கேன் அப்படிங்கிறவங்க வேணால் மெட்டீரியல்ஸ் போகலாம். இல்லை நான் ஸ்கூல் புக்கை முடிச்சுட்டு மெட்டீரியல்ஸ் போகிறோங்கிறதும் ஓகே ஃபைன். பட் டேரெக்டாக நீங்கள் மெட்டீரியல்ஸ் எடுத்து வச்சு படிக்கிறீங்கன்னா மெட்டீரியல்ஸும் ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க, பட் அப்படியே எக்ஸாக்டாக கொடுக்க முடியாதுல்ல. ஸோ மெட்டீரியல்ஸில் 100% கவர் ஆகும். ஸோ ஸ்கூல் புக்ஸுங்கிறது வந்து எப்போவுமே ப்ரிஃபரபிள். ஸ்கூல் புக்ஸ் முடிச்சுட்டு மெட்டீரியல் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது சப்ஜெக்ட்ஸ் என்னெல்லாமோ இருக்குது. அதில் எதை ஃபஸ்ட்டு படிக்கணும், எதை ரெண்டாவது படிக்கணும் அப்படிங்கிறப்போ எது வந்து வெயிட்டேஜ் ஜாஸ்தின்னு பாருங்கள். ஓகேவா, நான் பார்ட்டில் முன்னாடி வீடியோவில் முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்தெந்த சப்ஜெக்டில் 2023 எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்த்து அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எதெல்லாம் கவர் பண்ணணும். இப்போ சயின்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா 32 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 30 கொஸ்டின் கேட்க வேண்டிய இடத்துல 32 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும், சயின்ஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சயின்ஸு மேக்ஸ்லாம் வந்து இல்லாமல் இந்த எக்ஸாமை வந்து ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ சயின்ஸ்லாம் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ சீக்கிரமாக கவர் பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ சைக்காலஜி, மேக்ஸு, சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் இந்த இங்கிலீஷ் இதெல்லாம் வந்து ரோல் ப்ளே பண்ணும். ஓகேவா, நம்ம வந்து இந்த சைக்காலஜி, சயின்ஸு, ஹிஸ்ட்ரி இதெல்லாம் ஓரளவு கவர் பண்ணி வச்சுருவோம், எல்லாருமே பண்ணிடுவாங்க. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது எல்லாமே படிக்கிறவங்க எல்லாருமே அதை கவர் பண்ணிடுவாங்க. பட் இந்த கரண்ட் அஃபேர் இங்கிலீஷ்லலாம் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இங்கிலீஷில் விட்டுருவீங்க. ஓகே, மார்க்ஸ் விடுவீங்க. ஸோ இங்கிலீஷ்க்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஏன்னா அந்த ஒவ்வொரு மார்க்குமே எவ்வளோ முக்கியம்னு சொல்லி கடைசி ஸ்டேஜில் தான் தெரியும். ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் இங்கிலீஷ்லாம் வந்து சைட் பை சைடாக படிச்சுட்டு வந்துடணும். ஓகே, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறது கரண்ட் அஃபேர்ஸும் சயின்ஸும் தான். ஓகே, இது யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, எக்ஸாம் எழுதுனவங்க சொல்லுவாங்க, சயின்ஸுக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. வேறு டெய்லி பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து மேக்ஸ் கண்டிப்பாக நீங்கள் டெய்லி பண்ணணுங்க. இந்த மேக்ஸில் வந்து மேக்ஸும் சைக்காலஜியும் நீங்கள் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியர் ஆகும். ஃபெமிலியர் ஆக தான் அதில் வந்து ஒரு மார்க் கூட மிஸ் ஆகக்கூடாது. அதில் வந்து ஒரு 30 கொஸ்டின் 40 கொஸ்டின் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் எந்த ஒரு கொஸ்டின் கூட மிஸ் ஆகாத மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷனில் இருக்கணும். நீங்கள் டெய்லி அதுக்கு வந்து ஒரு டைம் ஒதுக்கணும். ஓகே, ஸோ டெய்லி மேக்ஸும் சைக்காலஜியும் படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்று என்னென்னா, இப்போ மேக்ஸு டைமிங் செக் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டினுக்கு மேக்ஸிமம் 1 மினிட் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் சால்வ் பண்ணும்போதே டைம் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு சம்மு, ஓகே, இல்லை ஏதோ ஒரு டைம் அண்ட் ஒர்க் சம்மை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டைம் செக் பண்ணி பாருங்கள். அது 1 நிமிஷத்துக்கு மேலே வருது அப்படின்னா நீங்கள் மெத்தட் தப்பாக பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். ஏதோ ஒரு மெத்தட் நீங்கள் வேறு மெத்தடில் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த 1 மினிட்க்கு கீழே வர்ற மாதிரி மெத்தட் ஏதாவது ஒன்று அடாப்ட் பண்ணணும். அது நீங்கள் யூடியூப்ஸ்லேயோ இல்லை வேறு எதுவும் சேனல்ஸ்லேயோ பண்ணலாம். நம்மளே மேக்ஸுக்கெலாம் நிறையா வீடியோஸ் கொடுக்கலான்னு பிளான் பண்ணுறோம். பார்ப்போம் டைம் எப்படி அமையுதோ அதை பொறுத்து. ஸோ மேக்ஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக டைமிங் ரொம்ப செக் பண்ணுங்கள். டைமிங் 1 நிமிஷத்துக்கு மேலே போகுதுன்னா மெத்தட் சர்ச் பண்ணுங்கள், மெத்தட் மாற்றுங்க. ஓகே, அடுத்து பேட்டர்னுங்கிறது வேறு எதுவுமே இல்லைங்க. அந்த எக்ஸாம் அந்த வருஷம் வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த அஃபிஷியல் சைட்டில் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம், ஓகே, 2020 பார்த்தீங்கன்னா அது அந்த டைமில் தான் ஃபஸ்ட் டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எல்லா கொஸ்டின் பேப்பரும் மோர் தென் அதே மாதிரியே இருக்கும். ஓகே, இப்போ அதில் 10 கொஸ்டின் ஹிஸ்ட்ரினா மிஞ்சி போனால் 11 கொஸ்டின் வேணால் ஹிஸ்ட்ரி கேட்கலாம், இல்லை 9 கொஸ்டின் ஆக்கலாம். அதுக்கு பக்கத்தில் தான் இருக்கும், அதுக்கு ரொம்ப கம்மி பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாடல் கொஸ்டின் பேப்பருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் நிறைய பேர்
கேர்லெஸ்ஸாக நிறைய மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஓகே, ஆன்சர் மாற்றி மார்க் பண்ணுறது, இல்லை அவசரத்தில் மேக்ஸில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை டிக் பண்ணுறது, இல்லை அவசரத்தில் வேறு ஆன்சரை கிளிக் பண்ணுறது, இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணாலே ஒரு 5 மார்க் நீங்கள் கூடுவீங்க. 5 மார்க்குங்கிறது இப்போ உங்களுக்கு சாதாரணமாக தெரியலாம். ஓகே, ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் போனவங்க, இன்டர்வியூவில் வெளியில் வந்தவங்கலாம் கேட்டு பாருங்கள், அதோடய வெயிட்டேஜ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ இதெல்லாம் நீங்கள் காமனாக பார்க்க வேண்டியது. இது எல்லாத்தையும் முடிஞ்சிச்சுன்னா அங்கங்கே உங்களுக்கு நோட் பண்ணுங்கள். அதை அடிக்கடி பாருங்கள், இந்தந்த விஷயங்கள்லாம் நம்ம திருத்தணும், இந்தந்த விஷயங்கள்லாம் வேணும். அதாவது சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு முழு முயற்சியாக பண்ணுறவங்க இதெல்லாம் எதையாவது நோட் பண்ணி வச்சு அடிக்கடி செக் பண்ணுங்கள். இதெல்லாம் நம்ம பண்ணுறோமா, இதிலெல்லாம் நம்ம ஏதாவது மிஸ் பண்ணுறோமாங்கிறதெல்லாம் நீங்கள் கவனிங்க. இது பார்ட் 2ஓட எண்ட். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போது ஸ்க்ரீனில் காட்டுறது 3 ஃபைல் இருக்குது. இந்த 3 ஃபைலும் எப்படின்னா, ஆஃப்டர் எக்ஸாம், அதாவது 2023 எக்ஸாமில் எக்ஸாமுக்கு அப்புறம் போட்ட ஃபைலு, ஃபிசிக்கல் ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுத்த ஃபைலு, அப்புறம் இன்டர்வியூ ரவுண்டு கொடுத்ததுக்கப்புறம் உள்ள ஃபைல். ஓகே, இது என்ன அப்படின்னா, அந்த யார் யார் செலக்ட் ஆனாங்க, என்னென்ன மார்க்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிற ஃபைல். இது ஒரு சின்ன ரெஃபரன்ஸ்க்காக, இது நிறைய பேர் இதை அனலைஸ் பண்ண மாட்டீங்க, அதனால் காட்டேன். ஓகேவா, இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஓகேவா, அதாவது எக்ஸாம், ரிட்டன் எக்ஸாம் எழுதுகிறாங்கல்ல, அந்த எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் பாருங்கள், ஒவ்வொரு எக்ஸாமோட கட் ஆஃப் தெரிஞ்சும், ஒவ்வொரு கம்யூனிட்டியோட கட் ஆஃப் தெரிஞ்சும். இதுக்கே அவங்க என்ன மார்க்ஸில் ஹையஸ்ட் மார்க் இருக்காங்க. இதில் நீங்கள் லாஸ்ட்டில் போனீங்கன்னா இது வரைக்கும் அந்த எந்த கட் ஆஃப் வரைக்கும் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடும். ஓகேவா, நான் இப்போ இந்த ஃபைல் இதுக்காக எடுக்கல. ஃபஸ்ட் என்ன சொல்ல வரேன்னா, கட் ஆஃப் நீங்கள் வேறு சைட்ஸில் கூட பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மோகன்ராஜ்னு ஒருத்தர் இருக்கார், அப்படி தான் மோகன்ராஜ் ஈன்னு ஒருத்தர் இருக்கார். இவர் தான் வந்து ரிட்டன் எக்ஸாமில் ஃபஸ்ட் மார்க் போன இதில் 2023. ஓகே, 67.5 எடுத்திருக்காரு. அதாவது 140 கொஸ்டினுக்கு 5 கொஸ்டின் தான் தப்பு. ஓகேவா, 135 கொஸ்டின் கரெக்டாக எழுதியிருக்கிறாரு. ஸோ இவர் வந்து டாப்பர், அந்த ரிட்டன் எக்ஸாமில் டாப்பர். ஓகேவா, இது ஃபஸ்ட்டு ஃபைல்லேருந்து தெரியுது. ஆனால் இந்த ஃபைல், அதாவது ஃபிசிக்கல் ரவுண்டு முடிஞ்சு வந்த ஃபைலில் அவரோட நேமே இருக்காதுங்க. இதில் எதுலேயுமே அவர் நேம் இருக்குது. காரணம் என்னென்னா, அவர் ஃபிசிக்கல் ரவுண்ட் அப்பியர் ஆகலை, வரல. மேபி இல்லை வந்து எதுலேயுமே ஸ்கோர் பண்ணியிருக்க மாட்டார், மேபி வெளியில் போயிருந்துருக்கலாம். பட்டு அந்த கேட்டகிரியில் பார்க்கும்போது அவர் ஃபிசிக்கல் அட்லீஸ்ட் ஒரு 2 மார்க் எடுத்திருந்தால் கூட ஏதாவது ஒரு இடத்துல வந்திருக்கணும். பட் இதில் வரலன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஃபிசிக்கல் ரவுண்டு அப்பியர் ஆகலை மோஸ்ட்லி. ஓகே, வந்து அவுட் ஆகி போனாரா இல்லை என்னன்னு தெரியாது. பட் அதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, 70 கொஸ்டினுக்கு 70 மார்க்குக்கு 67.5. ஓகே, 140 கொஸ்டினில் 135 அடித்தவர் ஃபிசிக்கல் ரவுண்டு வரல. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ஃபிசிக்கல் ரவுண்டு அட்டன் பண்ணாமலே வெளியில் போயிடுவாங்க. ஓகே, அதாவது அவங்க தான் கட் ஆஃபை ஏற்றி விடுவாங்க, பட் ஃபிசிக்கலாக இருக்க மாட்டாங்க. ஓகே, ஃபிசிக்கலாக அவங்க வந்து ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த அடுத்த ரவுண்டு வரவே மாட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த இதில் பாருங்கள், இதில் விக்னேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து 81 மார்க். ஓகேவா, அவர் வந்து 81னா என்ன அர்த்தம், 66 மார்க் வந்து எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணியிருக்கார். 66 எடுத்து ஃபிசிக்கலில் 15 மார்க் எடுத்திருக்கார். ஓகேவா, இவர் வந்து இந்த இதில் ஃபஸ்ட்டில் இருக்கார், டாப்பில் இருக்கார். இதில் அவர் தான் அந்த ஜென்ரல் கேட்டகரியில் ஃபஸ்ட்டு சீட்டில் ஃபஸ்ட்டு நேமாக இருக்குது. பட் அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா மார்க் மாறிடும். ஓகே, இன்டர்வியூவில் அவர் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்லாட்டில், அவர் ஜென்ரல் சீட் எடுக்காமல் கீழே போயிடுது. ஓகேவா, அதாவது பேக்லாக் சீட் எடுக்கலை, பேக்லாக் சீட்டில் வேறு யாரெல்லாமோ வந்திருக்காங்க. இப்போ இந்த இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுலேயும் அவர் தான். ஓகே, விக்னேஸ்வரன் அப்படிங்கிறது நேம் ஃபஸ்ட்டில் இருக்குது. இதில் பாருங்கள், 66 ரிட்டன் மார்க்கு, 15 மார்க்ஸுங்கிறது ஃபிசிக்கல் எடுத்திருக்காரு. இன்டர்வியூவில் 10 மார்க் எடுத்திருக்காரு. ஓகேவா, ஸோ இவர் வந்து 91 மார்க். ஓகே, 91 மார்க் எடுத்து தாலுக்கு எஸ்ஐ ஆகிருக்கார். ஓகேவா, இந்த வருஷம் ரிசல்ட்டில் தாலுக்கு எஸ்ஐ. இன்னும் ட்ரைனிங் போடலை. ஓகே, அது அந்த கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ இவர் வந்து ரிசல்ட்டில் இருக்கிறாங்க, இந்த பர்சன் வந்து எடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இன்ரெஸ்பெக்டிவ் இவர் வந்து அவரை விட 1.5 மார்க் கம்மி, பட் அவர் காம்படிஷன் உள்ளே வரல. ஸோ இந்த மாதிரி நான் மேலே உள்ளவங்கள சொல்கிறேன், உள்ளுக்குள்ளேயும் இதே மாதிரி தான் நடக்கும். ஓகே, நம்ம எங்கேயோ இருப்போம், ஒரு 800, 700, 600 இருப்போம். ஃபிசிக்கல் ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப முன்னாடி வந்துடும். காரணம் என்னென்னா, அதுதான் அந்த பேஸ். ஓகே, அந்த இடத்துக்கு அந்த அந்த ஃபிசிக்கலோட ப்ரிப்பேர் பண்ணுறவங்கங்கிறது ரொம்ப கம்மி. ஸோ அதான் நான் சொன்னேன், ரிட்டன் எக்ஸாம் டைம்லேயே கண்டிப்பாக நீங்கள் ஃபிசிக்கலும் பாருங்கன்னு சொன்னேன். ஸோ இந்த இதுக்காக தான் இந்த பார்ட் 3ங்கிறத நான் பிளான் பண்ணேன். ஸோ உங்களுக்கு தெரியணும் எக்ஸாமுக்கு அப்புறம் என்ன ஆகுது, ஃபிசிக்கல் என்ன இம்பார்ட்டன்ட், இன்டர்வியூ என்ன இம்பார்ட்டன்ட்ங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகே, இன்டர்வியூவில்
நிறைய பேர் 10/10 எடுக்கிறாங்க. ஓகே, 9.5 எடுத்த நிறைய பேர் வெளியில் போயிருப்பாங்க. இல்லைன்னா சொல்ல முடியாது. ஓகே, அவங்க ஃபிசிக்கலில் மேபி கம்மியாக எடுத்துருந்துருக்கலாம். ஸோ எல்லா ரவுண்டுமே இம்பார்ட்டன்ட். அதனால் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அந்த யூபிஎஸ்சிக்கு சொல்லுவாங்க, ப்ரிலிம்ஸ் எழுதும் போதே நீங்கள் மெயின்ஸ் படிச்சிருங்கிற மாதிரி. இதில் எக்ஸாம் எழுதும் போதே நீங்கள் ஃபிசிக்கல் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரெயின் ஆகணுங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு பார்த்துக்கலான்னு தயவு செஞ்சு யாரும் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. உங்கள் டைம் தான் ரொம்ப அதிகமாக காலியாகும். ஓகே, ஸோ வீடியோ கண்டென்ட் இதோட அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒரு சின்ன ப்ரொமோஷன். ஓகே, வீடியோ பார்க்க வந்தவங்க இதோட குவிட் பண்ணிக்கோங்க. ஓகே, என்ன ப்ரொமோஷன் அப்படின்னா, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு எம்சிக்யூ ஃபார்மேட்டில் சேனலில் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் எல்லாமே ரொம்ப மினிமல் ப்ரைஸில் உங்களுக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் நீங்கள் பேமெண்ட்டுக்கு அப்புறம், அதாவது அதை நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 1 மந்த்து 3 மந்த்து 6 மந்த்துன்னு எடுக்கலாம். சாம்பிள் ஃபைல் வாங்கிக்கலாம். ஓகே, சாம்பிள் ஃபைல் நான் வீடியோலேயே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்குறேன். ஸோ அதை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்னென்னா, டெய்லி ஒரு 20 கொஸ்டின். ஓகே, அன்னன்னைக்கு உள்ள நியூஸ் பேப்பரில் உள்ள ஒரு 20 கொஸ்டின் சப் இன்ஸ்பெக்டருக்காகவும், அதாவது எஸ்ஐ எக்ஸாமுக்காகவும், பிசி எக்ஸாமுக்காகவும், டிஎன்பிஎஸ்சிக்காகவும் ஸ்பெஷலாக பண்ணது. இது தமிழில் இருக்காது. ஓகே, தமிழில் இருக்காது. இங்கிலீஷில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழில் இப்போதைக்கு நாங்கள் பிளான் பண்ணலை. மேபி இன் ஃப்யூச்சர் பிளான் பண்ணுறான் இருக்கோம். இங்கிலீஷில் அந்த கொஸ்டின்னு ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்கோம், அதில் ஆன்சர்ஸ் இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ணாமல் இருக்கிறவங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இதை ஒரு ரிவிஷன் ஆகிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து இப்போது இது 28 நவம்பரில் உள்ள நியூஸ் பேப்பரில் உள்ள ஒரு இது. ஓகே, ஒரு 3 பேஜஸில் ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும். ஓகே, அது என்னென்னு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சாம்பிள்ஸ் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஓகே, சாம்பிள்ஸ் ஓகே அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் இல்லை கால் பண்ணியோ ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.